கிரிக்கெட் பசங்க விளாண்டாங்க. கிரிக்கெட் விளாண்டு அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து வேடசந்தூரில் அங்கே எல்லாம் கிரிக்கெட் விளாட்றதுக்கு நம்ம 2 பசங்க போய் விளாண்டாங்க. அதில் விளாட்றப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் அடிச்சு விட்டாங்க. அதில் பால் என்கிட்ட போய் விழுந்துருச்சு. விழுந்துட்டு பாருங்கள் சும்மா நிற்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் பால் வாங்க போயிருக்கான் ஒரு பையன். இவங்க பாருங்கள் பால் இல்லாமல் எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க பசங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பால் அப்புறம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் பால் அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் இதில் என்ன ஆச்சுன்னா பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எல்லோரும் மறுபடியும் பால் விளாட்றப்ப நம்ம பையன் ஒருத்தன் வந்து பாலை மறுபடியும் அடிச்சு விட்டான். அடிச்சு விட்டதில் எங்கே போச்சுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பால் நினைக்கிறேன், நல்லா லாங்காக அடிச்சு விட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த வீட்டுக்கு போய் அந்த பெரிய வீட்டுக்கு பாருங்க, பெரிய வீட்டில் போய் விழுந்துருச்சுங்க. அதனால் இன்னொரு பால் மறுபடியும் நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்போ பசங்க வந்து நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை பால் அடித்தாங்கன்னா மறுபடியும் எடுக்கிறது கஷ்டம். அந்த வீட்டு மாடியில் தாங்க போய் விழுந்துருச்சு, பால்கனியில் போய் விழுந்துருச்சு. இப்போ எல்லாம் பால் தேடிட்டு இப்போ வேறு பால் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ 2 பால் வந்து எடுக்கணும். நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க போய் எடுப்பாங்க. ஓகே.